ஒரு 2x2 எடுத்தீங்கன்னா இங்கே எந்த எட்ஜஸும் இருக்காது, மொத்தமே 8 கார்னர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு 3x3 எடுத்தீங்கன்னா எட்ஜஸ் எக்ஸ்ட்ராவாக வரும் அண்ட் எட்ஜஸ் எல்லாமே சிங்கிளாக இருக்கும். அண்ட் இதோட அண்ணன் 4x4 எடுத்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், எல்லா எட்ஜஸுமே ரெண்டாக பிரேக் ஆகிருக்கும். அண்ட் 3x3 மாதிரி டேரெக்டாக எட்ஜஸ் மட்டும் இருக்காது, இதில் பிரேக் ஆகிருக்கிறதுன்றதால இப்போ 4x4 சால்வ் பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக எட்ஜஸை சால்வ் பண்ணிட்டு தான் அண்ட் தென் அதை ஃபுல்லாக சால்வ் பண்ண முடியும். அண்ட் 4x4 எட்ஜஸை சால்வ் பண்ணுறதுக்கு 3-3 எட்ஜ் பேரிங் சொல்லிட்டு ஒரு மெத்தட் ஆர் டெக்னிக் இருக்குது. அதுதான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ஈஸியான டெக்னிக்னே சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஸ்லைஸ் மூவ் பண்ணி இங்கே என்ன எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ப்ளூ அண்ட் ஆரஞ்சா, ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் எட்ஜ் ஒன்று எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதை வந்து இந்த இடத்துல கொண்டு வரணும். கொண்டு வந்தோடனே இப்போ மறுபடியும் ஸ்லைஸ் பண்ணோன்னா இது சால்வ் ஆகிடும் பார்த்தீங்களா. ஆனால் அதோட நிப்பாட்ட மாட்டாங்க, முடிச்ச அளவுக்கு எத்தனை எட்ஜை சால்வ் பண்ண முடியுமோ அத்தனை எட்ஜையும் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னென்னா இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணும் போது அண்ட் இங்கே என்ன எட்ஜ் வருதோ அதுக்கு சம்மந்தமான எட்ஜ் இங்கே ஒன்று கொண்டு வந்துடணும். லைக் இங்கே எல்லோ அண்ட் ரெட் இருக்குன்னா இன்னொரு எல்லோ அண்ட் ரெட் இங்கே கொண்டு வந்துடலாம். அண்ட் தென் இங்கே எல்லோ அண்ட் க்ரீன் இருக்குன்னா இங்கே எல்லோ அண்ட் க்ரீன் கொண்டு வரணும். இங்கே ஆல்ரெடி நம்ம லக்கீலி எல்லோ அண்ட் க்ரீன் இருக்குது. ஸோ வந்து அப்படியே அங்கே வச்சுட்டோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர் நமக்கு சால்வ் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் குவிக்காக முடியும் 3-3 எட்ஜ் பேரிங் யூஸ் பண்ணும்போது. 4x4 அண்ணன் ஒருத்தர் இருக்காரு 5x5 அண்ட் இவரோட அண்ணன் 6x6. இவங்களாம் இருக்கும்போது 3-3 எட்ஜ் பேரிங் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி யூஸே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் இவங்க 2 பேர் இல்லைனா இவங்களுக்கு அண்ணன்களாக இருக்காங்களே 7x7, 8x8, 10x10, 19x19லாம் இருக்காங்களே, அவங்க கிட்டலாம் எட்ஜஸை பேர் பண்ணணுன்னா என்ன டெக்னிக் ஆர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். அப்போ தான் ஃப்ரீ ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஸ்லைசிங் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ ஸ்லைசிங் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தனியாக பிரித்து பாருங்கள். ஃப்ரீ ஸ்லைசிங்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்படி பண்ணால் ஸ்லைஸ் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஃப்ரீன்றப்போ ஃப்ரீடம், சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அண்ட் சுதந்திரமாக ஸ்லைஸ் பண்ணி நம்மளால் எட்ஜஸை பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக தான் இதுக்கு ஃப்ரீ ஸ்லைசிங் என்ற பேர் வச்சுருக்காங்க. அண்ட் சுதந்திரமாக எப்படிடா பேர் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் இருக்குது, இங்கே ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் இருக்குது. இன்னொரு ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் நான் வந்து இப்போ இதை டேர்ன் பண்ணி இதை இங்கே இன்சர்ட் பண்ணணும். ஸோ வந்து இதை இங்கே இன்சர்ட் பண்ணி அண்ட் இதை பேர் பண்ணிடுறேன். பேர் பண்ணோன்னே நான் என்ன செய்வேன்னா, இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதை மேலே எங்கேயாவது எடுத்து வைப்பேன். லைக் இதை இங்கே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் நான் என்னென்னா இப்போது சென்டர்ஸை ரீஸ்டோர் பண்ணாமல் அப்படியே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். லைக் நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஒயிட் அண்ட் ரெட் எட்ஜஸை நான் பேர் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணிடுறேன். அண்ட் தென் ப்ரிசர்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்தெந்த எட்ஜை நான் பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் அந்த எட்ஜை வந்து பேர் பண்ணுறதுக்கு நான் போவேன். லைக் அதோ ஆரஞ்ச் அண்ட் எல்லோ இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் எல்லோவை இங்கே வச்சுருக்கேன். அண்ட் மிட்ஜை இங்கே எடுத்துகிட்டு வந்து அண்ட் தென் இதை பேர் பண்ணி அண்ட் தென் நெக்ஸ்ட் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இதை மேலே கொண்டு போயிடுவேன். ஸோ சென்டர்ஸை ரீஸ்டோரே பண்ண மாட்டேன். அண்ட் தென் அடுத்து எட்ஜை முடிஞ்ச அளவுக்கு நான் பேர் பண்ணுவேன். எத்தனை எட்ஜஸை பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 எட்ஜஸ். கீழே 4 எட்ஜஸை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியும் மேலே 4 எட்ஜஸை ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரியும் நான் வந்து பண்ணுவேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 4 எட்ஜஸ் ஆல்ரெடி ப்ரிசர்வ் ஆகிருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்குது. அண்ட் இன்னும் 2 எட்ஜஸை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம். இதில் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எட்ஜஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சாலும் சரி, அது 2 ஆப்போசிட் சைட்ஸில் மட்டும்தான் உங்களால் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிட் அண்ட் எல்லோவில் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன்னா இந்த 4 எட்ஜஸ் அண்ட் இந்த 4 எட்ஜஸில் தான் நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த 4 எட்ஜஸ் இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து ஃப்ரீ ஸ்லைசிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? ஸோ உங்களால் என்னென்னா Z2 ரொட்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் தென் சம்மந்தமே இல்லாமல் எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணி ஸ்லைஸோ இல்லைனா ஒய் ரொட்டேஷன் பண்ணி ஸ்லைஸோ பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் எட்ஜஸை பிரேக் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம். எட்ஜஸை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ இருக்குது. இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. 3வது எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை டேரெக்டாக நம்ம வந்து இங்கேயே ஈஸியாக எப்படி எடுத்து வந்துடலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா இங்கே மேலே இருக்கும்.
மேலே இருக்கும்போது இதை எப்படி இங்கேருந்து இங்கே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்த ஃப்ளிப் பண்ணணும். ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ஃப்ளிப்பிங் அல்காரிதம் பண்ணலாம். ஃப்ளிப்பிங் அல்காரிதம் பண்ணிட்டு இந்த எட்ஜை ஒன்று இங்கே கொண்டு வரலாம், இல்லைனா இந்த 2 எட்ஜஸை ஃப்ளிப் பண்ணி இந்த 2த்தையும் கீழே கொண்டு போய் இதை டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடலாம். லைக் ஃப்ளிப்பிங் அல்காரிதம் ஒன்றும் இல்லை, RU R' U' F' U F பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 எட்ஜஸ் மேலே இருந்தது இப்போ கீழே இப்படி ஃப்ளிப் ஆயிருக்கு. ஸோ வந்து என்னென்னா டேரெக்டாக இந்த எட்ஜை நெக்ஸ்ட் இங்கே கொண்டு போயிடலாம். அண்ட் தென் இதை விட கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் அண்ட் க்ரீன் வந்து என்னென்னா ஒரே லேயரில் இருக்குது. அண்ட் இதையும் ஈஸியாக நம்ம பேர் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு என்னென்னா இது மேலே இருக்கும், இதை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. RU' R' இன்செர்ட்டில் பண்ணால் உங்களுக்கு இப்படி இன்செர்ட் ஆகிடும். அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா RU' R' இன்செர்ட் பண்ணால் இது டேரெக்டாக இங்கே கீழே இறங்கிடும். அப்படின்றப்போ எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படின்றப்போ நீங்கள் என்னென்னா ஃப்ரண்ட் கலர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இந்த கலரும் இந்த ஃப்ரண்ட் கலர்ஸ் ஆப்போசிட் கலர்ஸாக இருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் இன்வர்ஸ் ஸ்லெட்ஜ்ஹாமர் FR' F' R பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் மேலே வந்துடும். அண்ட் அதுவே ஃப்ரண்ட் கலர்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா அப்போது RU' R' இன்செர்ட் யூஸ் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக இதை பேர் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு ஃப்ரீ சைஸிங்கில் தெரிய வேண்டிய 2 அல்காரிதம்ஸ் ஆர் டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வச்சு நீங்கள் வந்து எல்லா எட்ஜஸையும் பேர் பண்ணிக்கிட்டே வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே நீங்கள் வந்து பிக் கியூப்ஸ் 5x5க்கு அடுத்தது 6x6 ஆர் 7x7 போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான் நீங்கள் ஃப்ரீ ஸ்லைசிங் யூஸ் பண்ண போகிறீங்க. என்னென்னா எட்ஜஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 5x5லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 எட்ஜஸ் தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுவே 6x6ல் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ் இருக்கும். அண்ட் 7x7ல் 5, அப்படியே போனீங்கன்னா ஒன்றுனா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீ ஸ்லைசிங்கே பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ 6x6ல் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் எட்ஜ் ரெண்டுமே இங்கே வந்து சால்வ் ஆகியிருக்கு. அண்ட் 3வது ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து நான் டேரெக்டாக எனக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஃப்ரண்ட் 2 கலர்ஸும் மேட்ச் ஆகுது. ஸோ வந்து இதை நான் டேரெக்டாக இன்செர்ட் பண்ணேன்னா எனக்கு இங்கே ஃப்ளிப் ஆகும். ஸோ வந்து என்னென்னா இங்கேயே நான் ஃப்ளிப்பிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவேன். RU R' U' F' U' F பண்ணேன்னா இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இப்போ இதை நான் இங்கே இன்செர்ட் பண்ணும்போது அதாவது ஃப்ரண்ட் கலர்ஸ் ரெண்டுமே ஆப்போசிட் கலர்ஸ், அதாவது இந்த 2 கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருக்கிறதால நான் ஈஸியாக இன்செர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இது பேர் ஆயிடுது. அண்ட் லாஸ்டான ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் அதை வந்து இங்கே இன்செர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் கலர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து சேம் கலர்ஸ் இல்லை, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ வந்து என்னென்னா நம்ம இன்வர்ஸ் ஸ்லெட்ஜ்ஹாமர் பண்ணணும். இன்வர்ஸ் ஸ்லெட்ஜ்ஹாமர் பண்ணால் தான் அந்த எட்ஜ் வந்து இங்கே இன்செர்ட் ஆகும். ஸோ வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி நான் இங்கே கொண்டு வந்து இதை பேர் பண்ண முடியும். அதே இந்த கலரும் சேம் கலர், அதாவது இங்கே ப்ளூ இருந்து இங்கே ப்ளூ இருந்தால் அப்போ வந்து நம்ம ஒன்றும் இல்லை RU' R' இன்செர்ட்லேயே பண்ணிடலாம். பட் RU' R' இன்செர்ட்டில் இப்போ பண்ணனா பாருங்கள் எனக்கு வந்து இந்த லைனில் வரல, மேலே இருக்கிற லைனில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு இன்வர்ஸ் ஸ்லெட்ஜ்ஹாமர் பண்ணி இப்போ நான் இதை இன்செர்ட் பண்ணி பேர் பண்ணிட்டேன்னா பாருங்கள் இது பேர் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எதை வேணாலும் நம்ம வந்து இங்கே கீழே இறக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இங்கே என்ன எட்ஜஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டுக்கு இங்கே ரெட் அண்ட் ஒயிட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெட் அண்ட் ஒயிட்டை இங்கே இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் ரெட் அண்ட் ஒயிட்டுடைய இன்னொரு எட்ஜ் இங்கே இருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் இங்கே இன்செர்ட் பண்ணிடலாம். இன்னொரு வெஜ் இங்கே இருக்குது, அதையும் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இன்னொரு எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் மேபி பாட்டமில் இருக்கான். ஸோ வந்து என்னென்னா Z2 ரொட்டேஷன் பண்ணி அண்ட் தென் என்னென்னா இதை வந்து இன்செர்ட் பண்ணலாம். இன்செர்ட் பண்ணி பேர் பண்ணலாம். பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது, க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குது. அண்ட் இங்கே ப்ளூ அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ நம்ம ப்ளூ அண்ட் எல்லோவே இறக்கிடலாம். அண்ட் ஃப்ரண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை. ஸோ வந்து நம்ம ஸ்லெட்ஜ்ஹாமர் யூஸ் பண்ணி அதை இன்செர்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து என்னென்னா ஈஸியாக அது பேர் ஆகிடும். அண்ட் ப்ளூ அண்ட் எல்லோ வேறு எட்ஜஸ் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இதையும் ஈஸியாக நம்மளால் இங்கே பேர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட முடியும். இன்னொரு ப்ளூ அண்ட் எல்லோ எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும். இது இங்கே இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் கலர்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ RU' R' இன்செர்ட் பண்ணனாலே ஈஸியாக பேர் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ ப்ரிசர்வ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இங்கே இருக்குது. அண்ட் இன்னொரு எட்ஜ் இங்கே இருக்குது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் பேர் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் எட்ஜ் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரும் மேட்ச் ஆகலை. ஸோ இன்வர்ஸ் ஸ்லெட்ஜ்ஹாமர் அண்ட் தென் இதை பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம இங்கே கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஆரஞ்ச்
இங்கே ஒரு ஒயிட் அண்ட் ஆரஞ்ச், ஃப்ரண்ட் கலர்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகலை. ஸோ வந்து இன்வெர்ஸ் ஸ்லெட்ஜ் ஹேமர் அண்ட் இன்னொரு ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் இங்கே இருக்குது, பேர் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதை ப்ரிசர்வ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து 4 எட்ஜஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டேன். ஸோ வந்து உடனே என்னென்னா ஒரு Z2 பண்ணி இதை கீழே கொண்டு போயிடுறேன். ஸோ வந்து நம்ம இதெல்லாம் பேர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, இல்லைனா ரொட்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ வந்து நம்ம என்னென்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் அண்ட் எல்லோ இருக்குது அண்ட் இங்கே ரெட் அண்ட் எல்லோ இருக்குது. நமக்கு ரெட் அண்ட் எல்லோ எட்ஜ் வந்து இங்கே தான் தேவைப்படுது. ஸோ வந்து என்னென்னா இங்கே நம்ம வந்து ஃப்ளிப்பிங் அல்காரிதம் RU R', U F F இங்கே யூஸ் பண்ணி இதை டைரெக்டாக இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ வந்து என்னென்னா நம்ம தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் எல்லோ எட்ஜ் இங்கே வந்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ வந்து RU' R' அண்ட் தென் பேட் அண்ட் தென் நெக்ஸ்ட் இதை இன்செர்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் வந்து மோஸ்ட்லி பேரபிளாக இருக்குது. அண்ட் இங்கே ஒன்று ஒரு ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் இருக்குது, ஃப்ரண்ட் கலர்ஸ் மேட்ச் ஆகுது. ஸோ வந்து நம்ம என்னென்னா டேரெக்டாக அதை RU' R' இன்செர்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் மறுபடியும் இங்கே ஒரு எட்ஜ் இருக்குது, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கலர்ஸ் மேட்ச் ஆகலை. ஸோ வந்து என்னென்னா இன்வெர்ஸ் ஸ்லெட்ஜ் ஹேமர் பண்ணுவோம். அண்ட் தென் அதை வந்து நம்ம பேர் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ப்ரிசர்வ் பண்ணுவோம். ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 ஃப்ரீ பேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 4மே டிஃப்ரெண்ட்டான எட்ஜஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேர் இருக்குது. ஸோ வந்து நான் அதை கீழே இறக்கிட்டேன்னா அதை என்னால் ஈஸியாக பேர் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா அண்ட் அதே சமயத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ராம்பிளில் லக்கீலி இங்கே ஆல்ரெடி ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குது. ஸோ இதை இங்கே ஈஸியாக பேர் பண்ணி அண்ட் தென் அதை ப்ரிசர்வ் பண்ணிடுவேன். இப்போ கடைசியாக என்னென்னா நம்ம வந்து ஸ்லைசிங்ஸை அன்டூ பண்ணிடலாம். பண்ணிட்டோன்னா பாருங்கள் நமக்கு இங்கே 4 எட்ஜ் அண்ட் இங்கே 4 எட்ஜ் வந்து ப்ரிசர்வ் ஆகிடுச்சு, சென்டர்ஸும் ரீஸ்டோர் ஆகிடுச்சு. அண்ட் மீதி என்னென்னா இந்த லாஸ்ட் 4 எட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த லாஸ்ட் 4 எட்ஜஸ் நீங்கள் ஆல்ரெடி பிகினர் மெத்தட்லையும் பார்த்துருப்பீங்க அண்ட் சில பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த 3 எட்ஜ் வந்து சால்வ் ஆகிடுச்சு அண்ட் இன்னொரு எட்ஜ் மட்டும் இருக்குது அண்ட் அது இங்கே இருக்குது. இது வந்து எந்த இடத்துல இருந்தால் இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக இந்த எட்ஜை இங்கேருந்து எட்ஜை இங்கே கொண்டு வந்து இதை ஃப்ளிப்பிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃப்ளிப் பண்ணிட்டு இதை இங்கே கொண்டு போயிட்டோன்னா இது பேர் ஆகிடும். அது மாதிரி ஒரு எட்ஜாக நம்ம பண்ணணும். லைக் இப்போ ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது, இதை வந்து இங்கே கொண்டு போகணும். ஸோ இந்த லைனில் இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் ரெட் எட்ஜை வச்சுட்டு ஃப்ளிப்பிங் அல்காரிதம் பண்ணுவோம் அண்ட் தென் அதை அங்கே இன்செர்ட் பண்ணுவோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒயிட் அண்ட் க்ரீன் எட்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக நம்மளால் பண்ணோன்னா இங்கே பேர் ஆகிடும். பட் என்னென்னா இங்கே நமக்கு எந்த ஃப்ரீ பேர்ஸோ இல்லை. ஸோ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு 2த்துல ஏதாவது ஒன்று ஃப்ளிப் பண்ணிடலாம் அண்ட் தென் இந்த எட்ஜை இங்கே கொண்டு போயிட்டு ஃப்ளிப் பண்ணிட்டு அடுத்தது இங்கே கொண்டு போகலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எட்ஜஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக பண்ணுற மாதிரி இந்த 3த்தையும் பேர் பண்ணிட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக இந்த எட்ஜை வந்து இங்கே கொண்டு வரணும். ஸோ இந்த எட்ஜை இங்கே கொண்டு வந்து இதை ஃப்ளிப் பண்ணி இங்கே கொண்டு போய் இதை அங்கே ரீஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது பேர் ஆகிடுச்சு அண்ட் இதுவும் பேர் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரீ ஸ்லைசிங் இருந்தால் உங்களால் எட்ஜஸை ஈஸியாக பேர் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல மறந்துருப்பேன். அதாவது என்னென்னா நம்ம ஸ்லைசிங் பண்ணும்போது Z2 ரொட்டேஷன்ஸ் பண்ணுங்கள், RU' R' இல்லைனா F R' F' R. இந்த அல்காரிதம்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் R2 இது மாதிரி ஒரு மூவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்ல மொத்தமும் கலைஞ்சிடும். அதாவது சென்டர்ஸ் வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வந்து உங்களுடைய சால்வில் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ஃப்ரீ ஸ்லைசிங் மெத்தடை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலோ இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ கீழே இருக்கிற லைக் பட்டன் அழுத்தி லைக் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இங்கே இருக்கிற ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய்.